ராதிகாவோட திமிர அடக்குன மயு கோபியோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு பாக்கியாவோட சேர்ந்த ராதிகாவோட பொண்ணு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் என்னதான் கோபி பாக்கியாவுக்கு துரோகம் பண்ணி குடும்பத்தை விட்டு ராதிகா பின்னாடி போயிருந்தாலும் அம்மா மேலேயும் பிள்ளைகள் மேலேயும் இருந்த பாசம் மட்டும் அவருக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதனால் இப்போது தன்னுடைய அம்மாவோட நிலைமைக்கு தானும் ஒரு காரணம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் கோபி புலம்பி தவிக்கிறாரு. அதுலேயும் தன்னுடைய அம்மா ஜெயிலில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ராதிகான்னு அவங்களுடைய அம்மா தான். ஸோ தன்னுடைய அம்மா கமலாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் ஈஸ்வரிக்கு எதிராக ராதிகா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்த கோவத்தோடையுமே வீட்டுக்கு வந்து ராதிகாவையும் தன்னுடைய மாமியாரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாரு கோபி. அதுக்கு ராதிகாவோட அம்மா நாங்கள் ஏன் வெளியே போனோம் அப்படிங்கிற மாதிரி துமுறா பேசுகிறாங்க. அப்போ கோபி அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் மயு வந்ததுனால கோபி சைலண்ட் ஆயிட்டாரு. அதோட மயு என்னோட குழந்தை, அவ என் கூடயே இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் மட்டும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு கோபியோட மாமியார் ஆடு பகை குட்டி உறவா, இது எந்த விஷயத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மயு அண்ட் ராதிகாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை தொடர்ந்து ஈஸ்வரியை நினச்சி பாக்கியா குடும்பத்தில் உள்ளவங்க கவலையில் இருக்கிறாங்க. அப்போது மாமனாரை சமாதானப்படுத்தின பாக்கியா, நீங்கள் எல்லாருமே கோர்ட்டுக்கு போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு டேரெக்டாக கோர்ட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. வீட்டில் இருந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே தாத்தா அண்ட் பேரன்கள் எல்லாருமே ஈஸ்வரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது கோபியும் வராரு. கோபியை பார்த்த தாத்தா வழக்கம் போலவே கோபியை திட்டுறாரு. உடனே ராதிகா அவங்களுடைய அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரியோட கேஸ் வாதாடுறதுக்கு நேரம் வந்துருச்சு. அப்போது பாக்கியாவை காணுமே அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே பதற்றத்தோடு இருக்கிறாங்க. ஆனாலும் ஈஸ்வரி நீதிமன்றத்துக்குள்ளே போய் கூண்டில் நின்று லாயர் மறுபடியும் விசாரணை செஞ்சுட்டு வராரு. ஆனால் எந்தவித சாட்சியும் இல்லாததுனால ஈஸ்வரிக்கு தண்டனை கொடுக்குற விதமாக நீதிபதி அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பாக்கியா, பழனிசாமி அண்ட் லாயர் மயுவை கூட்டிக்கிட்டு வராங்க. ஆரம்பத்தில் மயு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்தப்போ கோபி காட்டின அன்பையும் பாசத்தையும் உணர்ந்துக்கிட்டு ஈஸ்வரி பாட்டி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுனால உண்மையை சொல்கிறது தவறே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாக்கியாவோட வந்துடுறாங்க. அப்படி கோர்ட்டுக்கு வந்த மயு கூண்டில் ஏறி வீட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தெளிவாக சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் ராதிகாவுக்கு புரிய போகுது ஈஸ்வரி மேலே எந்த தப்புமே இல்லை, அம்மா தான் இவ்வளோ சூழ்ச்சியும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் அது தெரியாமல் ஆடின ஆட்டத்துக்கோ காட்டின திமிருக்கோ முடிவு கட்டுற விதமாக மயு சொன்ன சாட்சி ராதிகாவோட வாழ்க்கையை கண்டிப்பாக கேள்விக்குறியாக்கிருச்சு. இனியும் கோபி ராதிகாவோட சேர்ந்து வாழ்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் பாக்கியாவோட சேர முடியாமல் பண்ணின தவறுக்கும் செஞ்ச பாவத்துக்கும் யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக கோபி நிற்க போகிறாரு. ஸோ எனிவே இந்த சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போது ராதிகாவினுடைய கரு குழைந்த விஷயம் அண்ட் ஈஸ்வரியனுடைய தண்டனை விஷயம் செய்து தான் இப்போ ரீசன்ட் சீக்வன்ஸில் வந்துட்டு போயிட்டுருக்குது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது, இப்போ சீரியலுடைய இந்த கதைக்களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.